முயற்சி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெசன்ட் நகர் பீச். இந்த பீச்சில் நாங்கள் போகும்போது வண்டி பார்க் பண்ணப்போ எங்களுக்கு இடம் கிடைக்கல. இருந்தாலும் ஒரு சந்தையில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக அங்கே சென்றோம். அங்கு விதவிதமான கடைகளும் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கிறது. இதே வார நாட்களில் அந்த பீச்சை பகலில் பார்த்தால் ஒருத்தர் கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் வார இறுதி நாட்களில் எங்கிருந்து தான் மக்கள் வருவார்கள் என்றே எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ஜனம் அங்கே இருக்கும். பார்ப்பதற்கோ பரவசமாக இருக்கும். மீன் கடைகளோ ஏராளம், சாப்பிடுவதோ தாராளம். கடம்பா, நெத்திலி, பித்திலி, காணாங்கத்தை ஆகிய மீன்கள் அங்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். பிறகு பஜ்ஜி கடைகள், ஆடடாடா, கார சட்னியுடன் பிரமாதம். சிறுவர்கள் குதிரை சவாரி செய்யலாம். அது விலை எவ்வளோ என்று எனக்கு தெரியவில்லை. ஏனால் நான் பெரியவன், அதனால் அது தெரியவில்லை. சிறுவர்களுக்கு மட்டுமே தெரியும். வெறும் கடற்கரை சென்று பார்க்கலாம் என்றால் கடற்கரை கருப்பாக உள்ளது. காரணம், இரவு நேரத்தில் கருப்பாக தெரியுமா? அலைகள் மட்டும் வெள்ளையாக வந்து செல்கிறது. அதை பார்த்துவிட்டு நேராக வந்தால் ரிங் விளையாட்டு. அந்த ரிங்கை எடுத்து எந்த பொருளாவது போட்டால் அந்த பொருள் நம்மளுக்கு சொந்தம். ஆனால் எந்த பொருளும் அங்கே விழாது. அதை குறிப்பிட்ட சிலரால் மட்டுமே போட முடிகிறது. அங்கிருந்து நேராக வந்தால் மணல் மேடையில் உட்கார்ந்து கொள்ளலாம். மணலில் உட்கார்ந்து குடும்ப கதையை பேசிக்கொண்டு இருக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். அந்த கதைக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எனக்கே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். நான் வந்து கொண்டிருக்கும் போது ஏடிஎம் வாசலில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தேன். பார்க்க பரதாபமாக இருந்தது. தம்பி, ஏம்பா நீ ஏடிஎம் வாசலில் மேலும் கீழே பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று கேட்டேன். அதற்கு, ஐயா, என் பேர் பரமையேல. என்னுடைய மொபைல் ஃபோன் மழை பெய்துன்னு டூ வீலர் டிக்கியில் வைத்தேன். அது ஏதோ பட்டு டிஸ்பிளே ஒடிந்து விட்டது. என்னால் அதை சரி செய்ய முடியவில்லை. காரணம், என்னிடம் 3000 ரூபாய் பணம் இருக்கிறது. அது மகளிர் சுய உதவி குழுக்கு கட்ட வேண்டும். கட்டவில்லை என்றால் குழு தலைவி எங்களை ஏசுவாள். அதனால் எதை செய்வது என்று தயாரிக் கொண்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், கவலைப்படாது தம்பி, நான் உனக்கு அதை சரி செய்து தருகிறேன் என்றேன். அவனோ, இல்லைங்கய்யா, நான் இலவசமாக எதையும் பெற மாட்டேன் என்றேன். உடனே அவர் சொன்னார், இலவசம் இல்லையா, அடுத்த மாதம் கொடுங்கள் என்றேன். சரி என்றான். தம்பி, உன் பேர் என்ன என்றேன். அவன் பரம ஏழை என்றான். பரம ஏழையா? ஆமாம், நாங்கள் 4-5 தலைமுறையாக ஏழையாக இருப்பதால் 4வது தலைமுறையாக நான் பிறந்ததால் எனக்கு பரம ஏழை என்று பேர் வைத்தான். அதை தான் எல்லாரும் கூப்பிடுகிறார்கள் என்றார். சரி என்று அவர் மொபைல் ஃபோனை சரி செய்து கொண்டேன். அவர் என் நம்பரை வாங்கி எனக்கு ஜிபே பண்ணுறாயாக சொல்லியிருக்கிறார். இந்த கதை எதுக்கு சொல்கிறேன் என்றால், அந்த பரம ஏழைக்கே ஒரு மொபைல் ஃபோன் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் என்று உங்களுக்கு தெரிகிறதா? அது மாதிரி வார இறுதி நாட்களில் நாம் இலவசமாக என்னென்ன பொழுதுபோக்கு இருக்கிறதோ அங்கே சென்று நாம் பார்க்கலாமே. அதற்குத்தான் இதை சொன்னேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.